சென்னையில் பெய்த அதி கனமழை குறித்து ஜெர்மனியிலிருந்து தொலைபேசியில் கேட்டறிந்தார் முதல்வர் ஸ்டாலின். எத்தகைய மழைச் சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தல். அமெரிக்காவின் நெருக்கடிக்கு மத்தியில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த பிரதமர் மோடி. இந்தியா தங்களின் முக்கிய நண்பன் என ஷி ஜின்பிங் பேச்சு. சீனாவுடன் உறவுகளை மேம்படுத்துவதன் மூலம் அதன் அத்துமீறல்களை மத்திய அரசு ஏற்கிறதா என காங்கிரஸ் கேள்வி. முதுகெலும்பற்ற அரசு என்றும் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். கனமழை வெள்ளத்தால் உருக்குலைந்த ஜம்மு காஷ்மீர். ராம்பன் பகுதியில் தொடரும் மீட்பு பணிகள். பஞ்சாப் மாநிலத்தில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். 28 கிராம மக்கள் உடைமைகளை இழந்து தவிப்பு. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பாய்ந்தோடும் வெள்ளம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பு. பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள விஜய் வலியுறுத்தல். ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் பழனிசாமி. தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் பிரேமலதா பேசியதாக தகவல். சென்னையில் மேக வெடிப்பால் பதிவான அதி கனமழை. தொழிற்சாலைகள், வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்பு. கோப்புகளை கையெழுத்திட்டு ஒப்படைத்தார் சங்கர் ஜிவால். சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்பு நிகழ்வில் பங்கேற்காத பிற டிஜிபிக்கள். சீனியாரிட்டியில் 6 அதிகாரிகள் இருக்கும்போது வெங்கடராமனை நியமித்தது ஏன் என அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக உண்ணாவிரதம். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மோசமானதால் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம். சென்னையில் நாளை முதல் டீ காஃபி விலை உயர்வு. தேநீர் 15 ரூபாய்க்கும் காஃபி 20 ரூபாய்க்கும் விற்பனை.